இந்த சார்ஜ் பூல் அப்படிங்கிற இந்த அக்ரிகேட்டர் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த நிறைய இடத்துல வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்கு. இப்போ எல்லாமே வந்து சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வீட்டில் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம்னா நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்து வந்து ப்ளக் பாயிண்டில் போடலாம். சப்போஸ் மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்து நிறையா வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உருவாகிறதுனால நிறைய பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனும் நிறையா வந்து உருவாகிட்டு இருக்கு. பட் ஆனால் எந்த இடத்துல பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, என்ன டயத்தில் அவைலபிளாக இருக்குது, அது எந்த கனெக்டரை யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. அந்த தகவல் யாருக்கும் இப்போ கிடைக்கிறது இல்லை, அரிதாக இல்லை. ஸோ அந்த தகவலை வந்து உடனுக்குடனே கொடுக்கக்கூடிய இதாக வந்து பிளாட்ஃபார்மாக இந்த சார்ஜ் பூல் செயல்படுது. புரியுங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் வந்து இப்போ இந்த இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் வந்து ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ அது கூடனால பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறையா உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இது வந்து ஒரு உடனுக்குடன் எந்த இடத்துல வந்து சார்ஜ் இருக்குது, எப்படி ப்ளக் கனெக்ட் பண்ணலாம், என்ன ஸ்லாட் அவைலபிள், எப்படி நியரஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேட்டரி வந்து இந்த கிலோமீட்டர் தான் போகணும்னா அதுக்கு நியரஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் போய் அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு லைவ் டேட்டா பேஸாக ஒரு ஓலாவில் எப்படி நம்ம வந்து வெஹிக்கிள் எங்கே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்து புக் பண்ணிக்கிற முடியுமோ அது மாதிரி எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அது எப்படி போய் பக்கத்தில் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த பூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது எல்லாத்தையும் அந்த இன்ஃபர்மேஷனை கலந்து சொல்லக்கூடிய சார்ஜ் பூல் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சார்ஜ் பூல் அப்படின்னு பேர் வச்சு. I mean, what we have done very quickly, what, you know, the why and how. I mean, what is charge pool, why we are doing this charge pool, and then how we are able to do. I think most of the things are, covered in this, but just to tell you, it is basically a platform which enables peer-to-peer pooling of the charging. I think we have discussed a lot. I mean, one can very easily go to our app and then simply register your charging station. And then if I have a EV vehicle, I can go search a compatible charge. I think the word compatible is very important because if I know that what is the connector type my vehicle has, then app will search only those the charging stations which are compatible to my EV actually. So that is something, and we would like to thank Crescent. I mean, they have allowed the incubation there, and we are incubated there in Crescent. How the charge pool works? Charge pool enables the infrastructure sharing. I would again say that the sharing word is very, very important for us, and our main unique thing is actually the sharing of the infrastructure. And sharing is for the home chargers, which are largely owned by the EV owners, largely the four-wheeler owners, and then the captive chargers, which are largely used by the fleet operators, and then the public chargers, which are government is installing, and then several other startups are also there which are installing public charging infrastructure. So our app charge pool, it acts as a platform which enables peer-to-peer charge pooling, and therefore it provides a wider network of the charging the infrastructure across the country. Option of the EVs, whereas the charging station is not happening because it is not commercially viable. So there is a dual problem that we are trying to solve through aggregation of the various charging stations and pooling of home chargers which is not available for the public charging stations. So there is a large number of charging stations which are available for my personal use. Like 30,000 four-wheelers are already running on electric four-wheelers. Electric cars are running on Indian roads. So this is where the solution is that if they start sharing my charges, then this is available in the market right away. Whereas we are talking about in India around 1,800 to 2,000 public charging stations live. Whereas 30,000 charging stations can be made available soon by sharing of infrastructure what I own to my fellow EV users. So this is what this charging app is trying to focus on in the phase 1, and we are integrating and talks with the OEMs of other charging operators. So we will add that network also on our app, so it can be integrated and infrastructure sharing can happen smoothly. So I just request if you come down and we'll see installation process how we have done it. So some of the screenshots. சார்ஜ் பூல் மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து ஒரு நியூ ஏஜ் கம்பெனிஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் துறை வந்து இந்த பழைய மாடல்ல இருந்து இப்போ வந்து இந்த ஈவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த மாடலில் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா இந்த பொல்யூஷன் எனக்கு இந்த கார்பன் எமிஷனுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம், குளோபல் வார்மிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த
பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு டூலாக வந்து இந்த ஈவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம கன்வென்ஷனல் கார்ஸில் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய டீசலோ பெட்ரோலோ எடுக்கும்போது அந்த வளம் கெடுது. ரெண்டாவது வந்து அதிலிருந்து கார்பன் எமிஷன் வந்து பயங்கரமாக இதாகுது. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸ்லாம் மாறுது. இது இன்றைக்கி இந்த கோவிடுக்கு கூட ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்த் போல் சவுத் போல் இந்த மாதிரியான பல லட்சக்கணக்கான வருடங்கள் உருகாமல் இருந்த அந்த பனி வந்து ஸ்னோ வந்து இந்த குளோபல் வார்மிங்னால உருகிறதுனால சில ஏன்ஷியன்ட் வைரஸஸ் எல்லாம் வெளியே வருது அப்படின்னு கூட ஒரு தேரி சொல்கிறாங்க. இன்னும் அது ப்ரூவ் பண்ணப்படாத தேரி. பட் அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன் வந்து நம்ம வந்து இந்த கார்பன் எமிஷன்னால் வருதுன்னா அதுக்கு வந்து இவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது கமர்ஷியலாக ஒரு கம்பெனின்னு பார்க்குறத தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் இம்பேக்டாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸோடைய அந்த சார்ஜிங் ப்ராப்ளத்தை வந்து ஒரு ஆப் மூலமாக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. ஸோ ஐ ஃபீல் தட் தே ஆர் கேப்பபிள் இனஃப். அவங்களுக்கு எல்லா வளமும் சக்தியும் இருக்குன்னு நம்ம ஆழமாக நம்புகிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக என்ன உதவி வேணுனாலும் என்ன கனெக்ட் வேணுனாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். ஸோ வித் தட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் அ கிரேட் சக்ஸஸ் and be assured that we are here to support you. Thank you very much, sir, for your kind